தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. ஆத்தா எத்தா எத்தா அழுவாததா, எனக்கு ஒண்ணும் இல்ல. யாரு இப்ப நான் நல்லா தான் இருக்கிறேன். நீ அழுதினா என் மனசுக்கு கஷ்டமா இருக்கும்தா. அத்தா அத்தா நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அத்தா அப்படி பண்ற, யார் யாருக்கோ நினைச்சிட்டு என்னைய விட்டுட்டீல. நான் வேற யாரையா நினைக்க போறேன்? நீ மட்டும்தான் என்னோட உலகம், நீ மட்டும்தான் என்னோட உசுரு. உன்னைய விட்டுட்டு நான் வேற யார நினைக்க போறேன்? அத்தா எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நீ இன்னும் என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காத. என்னத்தா சொல்ற? உனக்கு ஒருத்தரை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சுல, அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? எப்படித்தான் தெரியும் உனக்கு? வெளியவே ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாரு அத்தா. உள்ள வந்து நீ மயக்கத்துல இருக்கும்போது உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் பேசினதை நான் என் காதால கேட்டுட்டேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாருன்னு கேட்டப்ப எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாரு அத்தா. இதா அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். நீயும் எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொல்லிவிட்டியா? நீதான் அவன் பொண்ணுன்னு? சொல்ல மாட்டேன் அத்தா, சொல்லவே மாட்டேன். அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது அத்தா. ஏன்டா அந்த ஆள் இங்க வந்தான்னு இருக்கு. அவன் கிட்ட எனக்கு பேச கூட பிடிக்கல. ஆமா, பயந்தே போயிட்டேன்தா. எங்க நீ சொல்லிவிட்டியோ என்னமோன்னு. அத்தா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சென்னைக்கு படிக்க போனல, அப்போ ஒரு சாரு என்னைய நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு சொன்னல, அதுவே இந்த ஆளுதான் அத்தா. என்னத்தா சொல்ற? ஆமா அத்தா, எனக்கு ஆக்சிடென்ட் அனுப்ப ரத்தம் கொடுத்தது, என்னை ஆஸ்பத்திரியில வச்சு நல்லா பாத்துக்கிட்டது எல்லாமே இந்த ஆளுதான். ஆனா எனக்கு அப்ப தெரியாது இந்த ஆளுக்கு தான் நான் பிறந்திருக்கேன்னு. பாத்தியா விதி எப்படி விளையாடி இருக்குன்னு? பாத்தியா? அவனோட ரத்தம் தான் நீ. கடைசியில யாருன்னே தெரியாம அவனே உனக்கு ரத்தம் கொடுத்திருக்கான். அந்த வார்த்தை இன்னொரு வாட்டி சொல்லாத அத்தா, அருவருப்பா இருக்கு. அந்த ஆளு இன்னும் நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது அவன் வாயால இருந்தே சொல்றான் தெரியுமா? இந்த ஆளாவது பொண்ணு நானே என் கையால கொண்டேன்னு சொல்றான். அதை கேட்க கேட்க மனசே ஆற மாட்டேங்குது அத்தா. ஏதா எனக்கு நல்லாய் வந்ததுக்கு அப்புறமா வேலை அந்த பையன் அந்த ஊரை விட்டு விரட்டுறதுதான். நீ எதுக்கும் கவலைப்படாததா, நான் பாத்துக்கிடுறேன். அந்த பையன் அந்த ஊர்ல இருந்தானா நம்மள நல்லாவே இருக்க விட மாட்டான். அவன் அப்படிப்பட்ட ஆளுதான். சரி யாரு அவன் வரட்டும், நான் பேசி எப்படியாவது விரட்டி போடுறேன். ஆமா, எங்க போனா அந்த பையன்? நான் முத்துமொழி அண்ணன் கூட கீழே நின்னுக்கிட்டு இருந்தப்ப அந்த ஆளு வந்தாரு. உனக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு ஏடிஎம்ல போய் காசு எடுக்கிறேன்ட்டு போனாரு அத்தா. இத்தனை வருஷமா நான் செத்தனா இல்ல உசுரோட இருக்குன்னு கூட தெரியாது அந்த பையலுக்கு. இப்ப திடீர்னு என்னோட ஆஸ்பத்திரி செலவுக்கு அவன் காசு கட்டுறானா? அவன்றது ₹1 கூட நான் வாங்க மாட்டேன். லே யாரு ₹1 கூட எனக்காக நீ செலவே பண்ணக்கூடாது. அப்படி எனக்காக நீ ஏதாவது நீ செலவு பண்ணனு தெரிஞ்சது அந்த நிமிஷமே நான் உசுர விட்டுருவேல. மொத்தமா சேர்ந்து எல்லாரும் என்ன காயப்படுத்துறீங்க, எனக்கு அது புரியுது. ஒரு காலத்துல நானும் அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாரையுமே தனித்தனியா காயப்படுத்திட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் ஒன்னா ஒட்டுக்கா வந்து என்னைய காயப்படுத்துது. அது எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. லே எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போய் தொலைய வேண்டியதானல? எதுக்குல ஏன் முன்னாடி வந்து ஏன் உசுர வாங்குற? போறேம்மா போறேன், ஆனா உன்னை காப்பாத்திட்டு நான் போறேன். நீ வீட்டுக்கு போயிட்ட, நீ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் போயிடுறேம்மா. நான் உசுரோட இருந்தா என்ன, செத்து போனா என்னல? என்னைய தூக்கி போடுறதுக்கு 4 பேர் வரமாட்டாங்களா? என் நீ தான் என் கூட இருக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ கிளம்பு. என்ன செத்து போயிட்டா கொல்லி போடுறதுக்கு தான் நாதி இருக்காது. ஆனா அது கூட யாராவது ஒரு பயலுகளை பார்த்து கொல்லி போட சொல்லிக்கிறேன். இப்பே சொல்லி வச்சிடறேன், அப்பதானே எவனாவது வருவானுங்க. என்ன விதி என்ன விதிடா, என் விதிய சொல்ல ஒரு வழி இல்லை. 1-2 வருஷம் இல்லல, 15 வருஷம். இந்த 15 வருஷத்துல நான் செத்து போயிருந்தா என்னல பண்ணிருப்பேன்? அதேதான் இதுக்கப்புறமும் பண்ணிப்புடுறேன். நீ கிளம்புறாசா, நீ கிளம்பு. உனக்கு என்னப்பா, காசு பண்ண வந்துருச்சு, 4 பேர் நல்லது கெட்டது பாக்குற, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற, ஃபாரின்லாம் போற. நீ போப்பா, உன் வாழ்க்கைய பார்த்துட்டு நீ சந்தோஷமா இரு, போ. செத்து போழச்சி நம்ம பெத்து எடுப்பா, அட ரத்தம் முறிச்சி நித்தம் பால கொடுப்பா. அம்மா அப்படியே சொல்லாதம்மா. நான் ஃபாரின்ல போய் பிசினஸ் பண்றது, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சது எல்லாமே உண்மைதான். ஆனா இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சுமா. உண்மையா சொல்லணும்னா காலையில வரைக்கும் கோடிக்கணக்கில் புரண்டுகிட்டு இருந்தேம்மா. இப்ப தெரு கோடியில நிக்கிற மாதிரி நின்றுகிட்டு இருக்கேன். இவ்வளவுதான். காசு எப்ப வேணாலும் வரும், எப்ப வேணாலும் போயிரும். ஆனா மனுஷ மக்கள்லாம் எப்போதும் நம்ம கூட தான் இருப்பாங்கன்றது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா சாமி, உன் கதையை நீ உனக்குள்ளே வச்சுக்கையா, என்கிட்ட கொண்டு வராத சாமி. நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு, அது போதும், கிளம்பு. எனக்கு ஒரு நிலம் இருக்குதுயா, அதை வித்து
நான் இந்த ஆஸ்பத்திரி செலவை பாத்துக்கிடுறேன். நீ போ, போயிட்டு வா. இல்ல போயிட்டு வந்துடாத, போ. புரியுதுமா, உன் வலி என்னன்னு எனக்கு புரியுது. நான் போயிடுறேன். இதுக்கு மேல உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் போயிடுறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உன்னை கேக்கட்டா? எவ்வளவோ கேட்டுட்டேன், கேளு. இது ஏன் கேளு. அம்மா, ரொம்ப வயிறு வலிக்குது. வயிறு வலிக்கு மாத்திரை வாங்குறதுக்கு கூட காசு இல்ல. ஒரு 50 ரூபா மட்டும் தரியா? நான் மாத்திரை வாங்கிட்டு போறேம்மா. என்னமா நடிக்கிறாரு இந்த ஆளு? இந்த நீலாம்பரி கிட்ட மட்டுமே அவ்வளோ பெரிய பிசினஸ் இருக்கு. இந்த ஆளு இவ்ளோ பிசினஸ் மேனேஜ் பண்றாரு. ஆனா இவர்கிட்ட 50 ரூபா காசு இல்லையா? அதான் நம்பாத. உன் பையன் ரொம்ப நடிக்கிறான். மன்ன சொல்றத கூட நீ நம்ப மாட்ட. ஆனா என் கையில இப்ப 10 ரூபா இல்லம்மா. என்னால வயிறு வலி தாங்க முடியல. ஒரு சைடு மட்டும் ரொம்ப வலிக்குது. ஆஸ்பத்திரியில பாக்குற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்ல. நீ ஒரு 50 ரூபா மட்டும் கொடுத்தீனா மாத்திரை மட்டும் வாங்கி போட்டுக்குவேன். கொஞ்சம் கொடுக்குறியாமா? லே, லூசால நீ பாட்டுக்கு மாத்திரையை வாங்கி போடுறேன், அதை வாங்கி போடுறேன்னு டாக்டரை பார்க்காம இதையும் வாங்கி போட்டுப்படாத. பக்கத்துல தான் டாக்டர் இருக்காரு, போய் பாரு. நான் காசு கொடுத்துக்கிடுறேன். ஐயோ, இன்னும் தாத்தா நம்புது. தாத்தாவை திருத்தவே முடியாது. ஆத்தா, நீ என்ன லூசா? எதா பேசாம இரு. வேண்டாமா, நீ ஒரு 50 ரூபா மட்டும் கொடு. நான் மாத்திரை வாங்கிட்டு போய்க்கிறேன். கேரு, நான் தான் சொல்றேன்ல, பக்கத்துல தான் டாக்டர் இருக்காப்ல, போய் பார்த்துட்டு வா. என்னன்னு சொல்லு. பாட்டி, இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க தானே? டாக்டர் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. உங்களுக்கு உடம்புக்குள்ள எதுவும் பண்ணுதுன்னா சொல்லுங்க. எத்தா, நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லத்தா. முன்னாடிதான் மூச்சு கொஞ்சம் இறச்சிக்கிட்டு இருந்தது, இப்ப பரவாயில்ல. அப்ப சரி. எத்தா, ஒரு நிமிஷம். அந்த பயலுக்கு ஏதோ வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குதான், அது என்னன்னு கொஞ்சம் டாக்டர் பார்க்க சொல்லியா? சரிங்க பாட்டி, நான் சொல்றேன். சரி வாங்க. அம்மா, அதெல்லாம் வேண்டாமா. லே, நீ போய் பாருல என்னன்னு. கண்ணு முன்னாடி வந்து நின்னு ஏன் உயிரை வாங்காத, போ. சார், நீங்க வந்து பாருங்க, டாக்டர் என்னன்னு சொல்வாரு. சரி, பார்த்துட்டு வரேன். சரி, பார்த்துட்டு வரசாவா. ஆத்தா, ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன கூறிக்கிட்டு போயிடுச்சா? அந்த ஆளுக்குலாம் என்னத்துக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்க? எத்தா, ஒரேடியா பார்த்துட்டு போயிருக்கோம் தா. சும்மா வந்துகிட்டே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், அதுக்கு தான் சொல்றேன். வேற ஏதாவதுனா கூட அப்படியே திட்டி அனுப்பி விட்டுருப்பேன். வயிறு வலிக்குது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ல, பார்த்துட்டு வரட்டும். என்னத்த பண்ணி தொலைக்கிறது? 10 மாசம் சுமந்த வேற பெத்து தொலைச்சிட்டேனே. பெத்த கடமைக்காது இத பார்த்து தொலைக்கிறேன். என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல. என்னாச்சும்மா? ரொம்ப வாமிட் வருதா? ஆமா லைலா, ரொம்ப முடியல. ஆத்தாவை பார்க்கறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் வாடையே எனக்கு சுத்தமா ஒத்துக்கல. ஒரு மாதிரி ரொம்ப வாமிட் வந்துருச்சு. அதுக்கு தாண்டி சொல்றேன், கொஞ்சமாவது சாப்பிட. முடியலடி, சாப்பிட வாமிட் வந்துகிட்டே இருக்கு. எதுக்குடா சாப்பிட்றோன்னு தோணுது. ரொம்ப களைச்சு போன மாதிரி இருக்குடி. கொஞ்சம் ஊட்டி விடுறேன்டி, ப்ளீஸ் டி, சாப்பிடு. நீ இப்போ ஒருத்தி கிடையாது கணக்கினியா. உன் வயித்துல 2 குழந்தைங்க வளர்றாங்க. அவங்களுக்கு எப்படிடி சத்து போகும்? நீ சாப்பிட்டா தானே அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆமாமா, சாப்பிடுங்க. ஏன் வயித்துக்குள்ள அந்த லொல்லு குட்டி இருந்தப்ப அப்படிதான் புல்லா மேஞ்சிக்கிட்டு கிடப்பேன். அப்பயும் அந்த குட்டி மாடுக்கு பத்தாது. அவங்க அப்பன மாதிரி சரியான தின்னி பண்டாரம். நீங்க நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துனாதானே பாப்பாங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க. நல்லா சொல்லு லைலா. இதத்தான் நானும் காலையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டாளே. ஆனா அவளும் பாவம் தான், வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தா யாருக்கு தான் சாப்பிட தோணும்? ஆனா வேற வழி இல்ல கணக்கினியா. எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குன்றப்ப நம்ம மட்டும் என்ன வித்தியாசமான பிறவியா? இங்க பாரு, உனக்கு பிடிக்குமேனு பூசணிக்காய் சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல் பண்ணி கூட்டெல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன்டி. கொஞ்சம் நான் வேணா ஊட்டி விடுறேன், கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுக்கோயேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன்டி, சத்தியமா முடியலனால. இங்க ஒரு பாயை விரிச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்படியே படுத்து தூங்கிடலாம் போல இருக்கு. அவா கலப்பா வருது. நான் சொன்னா நீ கேட்க மாட்ட. இப்ப முத்தண்ண வரும் பாரு, அது 2 திட்டு திட்டினாதான் நீ கேட்ப. அடியே, உங்க முத்தண்ண வந்தாலும் சரி இல்ல சொத்தண்ண வந்தாலும் சரி, என்னால முடியலடி. அவ்வளவுதான், வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடு. ஆனா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அதை சாப்பிட்டுடி. சரி. அம்மா, வீரா, ஆத்தா எப்படி இருக்காங்க? ஒரு நாளுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. பொன்னி வேற பாவம் தனியா இருப்பா. இந்த நேரம்னு பார்த்து எனக்குன்னு இப்படி வேற ஆயிடுச்சே. அவ கூட நிக்க முடியலடி. அத பத்தி நீ கவலைப்படாத, அதுக்கு தானே மாமா போயிருக்காக, பாத்துக்கிடுவாக. ஆத்தா நல்லா இருப்பாகடி. ஒருவேளை ஆத்தாவை போய் நம்ம பாத்திருந்து இந்த விஷயத்த சொன்னாலுமே ஆத்தா இதை தான் சொல்லியிருப்பாக, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு. அது சரிதான், இருந்தாலும் பொன்னி பாவம் இல்லையா, அவ கூட நம்ம தானே இருக்கணும்.
உனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லாகட்டும்டி, அப்புறம் நம்ம போய் கூடவே இருக்கலாம். வரும்போது பொண்ணுகிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க கிளம்புங்கன்னு சொன்னா. சரிடி. முத்தப்பாவே வராங்களே. என்னங்க? என்னம்மா இங்க உட்காந்துருக்க? அது வந்துங்க, வாமிட் வந்துகிட்டே இருந்தது, அதான் வெளியவே உட்காந்துட்டேன். என்னம்மா ரொம்ப முடியலையா? இல்லைங்க, சமாளிச்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. ரொம்ப முடியலன்னா சொல்லுமா, வாமிட் வந்துட்டே இருக்குன்னு டாக்டர்கிட்ட கேட்போம். இல்லைங்க, இது எல்லாத்துக்கும் வர்றது தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, சமாளிச்சுக்கிடுறேன். வீரா, நீ என்ன கண்ணு கையில தட்டோட நின்னுட்டு இருக்க? வீரா, சொல்லாத, பிச்சுப்பிடுவேன், இருடி. என்ன? அண்ணா, சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறானே. சாப்பிட்டா வாமிட் வருதுன்னு கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேங்கிறா. பாவி, கூட எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்காளே, இந்த மனுஷன் வேற திட்டியே தீத்துருவாரு. நானும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பூசணிக்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல் கூட்டுன்னு வச்சுட்டு நின்னுட்டே இருக்கேனே. சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஐயோ, பாக்குறாரு, போச்சு. ஊட்டி விட்டுட்டு தான் இந்த மனுஷன் கிளம்புவாரு. ஏன்டே இப்படி பண்ற? என்ன வாயில மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்க? அது இல்லைங்க, சாப்பிட்டா வாமிட் வந்துகிட்டே இருக்குதுங்க, அதான் சாப்பிட முடியல. கேருமா, எல்லாரும் சொல்ற டைலாக் தான், நான் ஒன்னும் புதுசா சொல்ல போறது இல்ல, அது உனக்கே நல்லா தெரியும். நீயும் ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம பிள்ளைகளும் ஆரோக்கியமா இருக்கணும். மொத்தம் 3 பேருக்கு நீ சாப்பிடணும். ஒரு ஆளுக்கே இங்க சாப்பிட முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், 3 பேத்துக்கு சேர்த்து இந்த வாயில நானே போட்டுக்கணுமா? ஐயோ. ஆனா உன் கஷ்டம் எங்களுக்கு புரியுது, நாங்க ஈஸியா சொல்லி போடலாம், ஆனா அனுபவிக்கிறது நீ தானே. அதே தாங்க நானும் சொல்றேன், அதான் முடியல. ஆனா இருந்தாலும் உன்னை சாப்பிட வைக்காம நான் போக மாட்டேனே. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. ஏனுங்க, நீங்க வந்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன், ஆத்தா எப்படி இருக்கிறாங்க? ஆத்தா நல்லா இருக்கிறாங்க, நீங்க பேச்ச மாத்தாதீங்க. வீரா, இந்த சோறுலாம் பத்தாது கண்ணு, இன்னும் கொஞ்சம் நல்லா அள்ளி போட்டு கொண்டு வா, நானே ஊட்டி விட்டுட்டு போறேன். இல்ல, இப்ப என்ன, நான் சாப்பிடணும், அதை நீங்க பாக்கணும், அவ்வளவுதானே? நான் சாப்பிடுறேங்க, நீங்க பாத்துட்டு கிளம்புங்க. அப்படி வாடி வலிக்கு சாப்பிடு. வீரா, உனக்கு ரொம்ப புண்ணியமா போகுமா, தட்டு கொடு, சாப்பிடுறேன். யாரோ சொன்னாங்க, முத்தண்ணன் வந்தாலும் சாப்பிட மாட்டேன், சொத்தண்ணன் வந்தாலும் சாப்பிட மாட்டேன்னு. ஓடி பாவி. ஆமாண்ணே, சத்தியமா, லைலா மேல சத்தியமா சொன்னாவ. அடியே, நீங்க மனுஷ பயலுகளாவது 100 வருஷத்துக்கு மேல நல்லா இருப்பீங்க, ஆனா நாங்க அப்படியா? எங்களோட மொத்த வாழ்க்கையே 15 வருஷமோ 20 வருஷமோ தான், அதுக்கு மேலலாம் எங்களால வாழ முடியாது. இந்த சின்ன வயசுல ஏன் மேல சத்தியம் பண்ணி இப்பவே என்ன சாவடிக்கலான்னு பாக்குறியா? லைலா, போய் சத்தியம் பண்ணாதானே சாவாங்க, நான் உண்மையை தானே சொன்னேன், நீயும் தானே கூட இருந்த, அவ சொன்னாலா இல்லையா? ஆமால, நீ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நீ சொன்ன மாதிரி கண்ணு அம்மா சொன்னுச்சு, முத்தண்ணே வந்தாலும் சாப்பிட மாட்டேன், சொத்தண்ணே வந்தாலும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னுச்சுல. மொத்தமா முடிச்சு விட்டீங்க போங்க. சத்தியமா சாப்பிட வேணுங்க, தட்டுல இருக்கிறது மட்டும் இல்லைங்க, மொத்தமா வடிச்சத சட்டியோட கொடுத்தா கூட சாப்பிட வேணுங்க. தயவு செஞ்சு முறைச்சு மட்டும் பார்க்காதீங்க. அந்த பயம் இருக்கணும். சொல்லு. என்னது? இல்லைங்க, வீராவ சொல்லுன்னு சொல்ல சொன்னேங்க. என்னது? அதாங்க, சட்டியோட சாப்பாடு சாப்பிட்றேன்னு. ஏமாத்திட்டு மட்டும் தெரிஞ்ச அவ்வளவுதான் உனக்கு. மாட்டேனுங்க, ஏமாத்த மாட்டேனுங்க. வீரா, பாத்துக்கோமா. நான் பாத்துக்கிறேன்னு, நீங்க போங்க. ஏதாவது மக்கள் பண்ணிக்கிட்டு இருந்தானா உடனே போடு, எங்க இருந்தாலும் மறு நிமிஷமே வந்து நிக்கிறேன். சரிங்கண்ணே, கண்டிப்பா. லைலா, பாத்துக்க. நீங்க போங்க முத்தப்பா, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா, போயிட்டு வரட்டா? சரிங்க. ஏனுங்க, பாத்து பத்திரம். சரி, நீயும். சரிங்க. டாக்டர், எனக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன் இப்படி வயிறு வலிக்குது? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துரும் சார், வெயிட் பண்ணுங்க, என்னன்னு பாப்போம். பை த வே, ஆல்கஹால் ரொம்ப எடுத்துப்பீங்களா? அந்த பழக்கம் இருக்கு, நிறைய பிசினஸ் பண்றதுனால கொஞ்சம் அப்பப்ப பார்ட்டி அப்படி இப்படின்னு போவோம், அதுல குடிக்கிறது தான். வேற ஸ்மோக்கிங்? சிகரெட்டும் அடிப்பேன். ஓகே, சாப்பாடு செரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல டாக்டர், அதெல்லாம் இல்ல. ஆனா என்னமோ இப்பதான் ரொம்ப வயிறு வலிக்குது, என்னால தாங்கவே முடியல. ஓகே, இருங்க பாப்போம், ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தோடனே செக் பண்ணிட்டு சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சிஸ்டர், ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார், இந்தாங்க. கொடுங்க. சிஸ்டர், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
ஓகே சார். சார் இது என்னோட ரிப்போர்ட்டா? ஆமா மிஸ்டர் பாண்டியன், உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான் வந்துருச்சு. இருங்க நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ம் சரிங்க சார். தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு இப்படி வலிக்குதே. அம்மா முடியல என்னால. அம்மா டாக்டர் ஏதாவது பாத்தீங்களா? ஏன் இப்படி வலிக்குது? மிஸ்டர் பாண்டியன். டாக்டர் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பாக்குறீங்க? இல்ல அம்மா உங்களுக்கு இப்பதான் வயிறே வலிக்குதா? இதுக்கு முன்னாடி வயிறு வலி வந்ததே இல்லையா? நிறைய வாட்டி வந்திருக்கு டாக்டர். வயிறு வலிக்கு சும்மா மெடிக்கல்ல இருக்க மாத்திரை தான் வாங்கி முழுங்குவேன். வேற ஒன்றும் பெருசா வந்தது இல்லையே. என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். நீங்க கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அது வந்து பாண்டியன் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா? ஆமா மிஸ்டர் பாண்டியன், ஒரு கிட்னி டோட்டலாவே டேமேஜ் ஆயிருக்கு. இன்னொரு கிட்னி இப்பதான் அஃபெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட்ல ரொம்ப தெளிவாவே தெரியுது. டாக்டர் டாக்டர் இப்போதைக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது மருந்து மாத்திரை இருக்கா சரி பண்றதுக்கு? இல்ல மிஸ்டர் பாண்டியன், ஒரு கிட்னி டோட்டலாவே டேமேஜ் ஆயிடுச்சு. அது பழையபடி நார்மலுக்கு கொண்டு வரவே முடியாது. அதுக்கு பதிலா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணும். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனா? அப்படின்னா சராசரியா ஒரு மனுஷன் ஒரு கிட்னியோட சந்தோஷமா வருஷ கணக்குல வாழலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு கிட்னி டோட்டலாவே போயிடுச்சு. இன்னொரு கிட்னி பாதி கிட்ட அஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த அஃபெக்ட் ஆகுற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ உங்களோட டேமேஜ்டான கிட்னியை ரிமூவ் பண்ணிட்டு நிறைய பேர் கிட்னி டோனர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்த கிட்னியை உங்களுக்கு செலுத்தணும். அப்பதான் உங்களால சாரி டு சே திஸ், அப்பதான் உங்களால உயிர் வாழவே முடியும். டாக்டர் டாக்டர் என்ன சொல்றீங்க? டாக்டர் இப்ப என்ன பண்றது? பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இன்னொரு கிட்னியும் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷனை பண்ணணும். கிட்னி டோனர்ஸ்க்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணணும். அதை எங்க சைட்ல இருந்து நாங்க பாத்துக்கிறோம். உங்க சைட்ல இருந்து நீங்க ஏற்பாடு பண்ண வேண்டியது அமௌண்ட் தான். அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு வாங்க. இமீடியட்டா கிட்னி டோனர்ட்ட இருந்து கிட்னி கிடைச்சிச்சுன்னா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். சார் சார் அமௌண்ட் எவ்வளவு ஆகும்? கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு சர்ஜரி பண்ணணும்னா எப்படியும் 5 லட்சத்துல இருந்து 15 லட்சத்துக்குள்ள ஆகும். 5 லட்சமா? 5 ரூபா கூட என் கையில இல்லையே. சார் வேணாம் வேணாம் சார், விட்டுருங்க. எனக்கு எனக்கு எதுவுமே பண்ண வேணாம். இப்படியே நான் செத்துறேன். சார் என்ன சொல்றீங்க? நீங்க அமௌண்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நான் இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணிடுறேன். கிட்னி டோனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சார் 5 பைசா கூட கையில இல்ல சார். என்னால எதுவுமே பண்ண முடியாது. விட்டுருங்க சார். என் ஆயுசு முடிய போகுதுன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு சார் நான் இருக்க போறேன்? இதெல்லாம் ஆபரேஷன் பண்ணி நான் உசுரோட இருக்கிறதுக்கு எங்க அம்மாவும் என்ன கண்காணாத இடத்துக்கு போக சொல்லிருச்சு. ஆனா உண்மையாவே நான் கண்காணாத இடத்துக்கு தான் போறேன்னு நினைக்கும் போது என்ன நினைச்சு யாரும் வருத்தப்பட போறது இல்ல சார். நான் இந்த பூமிக்கு பாரமா இருக்கிறதுக்கு பதிலா ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி. ஆனா பாண்டியன், நான் இதை கஷ்டப்பட்டெல்லாம் ஒன்றும் சொல்லல சார், உண்மையா தான் சொல்றேன். அப்புறம் சார், எங்க அம்மா இங்கே தானே அட்மிட் ஆயிருக்கு. எங்க அம்மாட்ட மட்டும் எனக்கு இப்படி ஆகுச்சு, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போறேன், அதெல்லாம் எதுவும் சொல்லிவிடாதீங்க சார். அது வாய் வார்த்தைக்கு வேணா என்ன செத்து போய் என் கண்காணாத இடத்துக்கு போயிருன்னு சொல்லலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் அது வயிற்றுல சுமந்து தானே என்ன பெற்றுச்சு. அதனால கண்டிப்பா கஷ்டப்படும் சார், சொல்லிடாதீங்க. என்ன சொல்றீங்க சார்? ரிப்போர்ட் கொடுங்க, நான் கிளம்புறேன்.